யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் தேர்தலுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அந்தந்த கட்சிகளுக்கு தொகுதிகள் அடையாளம் கட்டப்பட்டு எல்லாமே வேட்பாளர்கள் பெயர்களையும் அறிவித்து விட்டார்கள், களத்திற்கு சென்று விட்டார்கள். இப்ப வேட்பாளர்கள் அறிவிக்காத கட்சி கொஞ்சம் மெஜாரிட்டியா பெரிதளவுல பேசப்பட்ட கட்சிகள்ல யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம திரிஷா புருஷன் விஜய், புருஷன் கூட சொல்லக்கூடாது இல்லையா, விஜய், அவங்க மட்டும்தான் இப்ப அறிவிக்க வேண்டியிருக்கு. அடுத்து இதில் தனித்து நிற்கக்கூடிய யாரும் அழைக்காமல் தவற விட்டு விட்டதாக மிகவும் வருத்தப்பட்டு பேட்டி கொடுக்கக்கூடிய புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனியா நிற்கிறாங்க. இன்னும் வேட்பாளர் அவர் அறிவிக்கல. புறக்கணிக்கப்பட்டதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை ஏமாற்றி விட்டதாக அவர் பேட்டிகள்ல குறிப்பிட்டு வந்து கொண்டிருக்கிறார். சரி, திமுகவில் எத்தனை நடக்கிறது? 164 தொகுதிகளில் திமுக தனித்து உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடுறாங்க. 2 கட்சிகளுக்கு மட்டும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. எந்த கட்சின்னு கேட்டா, நீண்ட நாட்களாக ஒரு 400 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்களுக்கு, தமிழர்களுக்கு தேசிய அளவில் பங்காற்றியும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பங்களிப்பினை கடமையும் செய்த கட்சிகள் ஒரு சிறிய சேதாரத்திற்கு உள்ளாயிருக்கிறது. அதுதான் நேற்று நான் காணொலியிலே போட்டிருந்தேன். அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில மறுமலர்ச்சி திமுக 4 தொகுதியில 3 தொகுதி உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறாங்க. அதனால அதுக்கு ஒரு அடிஷனல் பேக்கேஜ் ஒன்று வருது. அதிமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா ஜி.கே. வாசன் அவர்கள், மூப்பனார் அவர்களுடைய மகன், தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதிகள் பெற்று 5 தொகுதியிலும் தாமரை தொகுதியில நிற்குது. அதுல ஜான் பாண்டியன் அவருடைய அமைப்பு இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜபாளையம் தொகுதியில அவரும் தாமரை சின்னத்தில் நிற்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு அரசியல் லாபி. நான் உள்ள இருக்கக்கூடிய அரசியலை இப்போதைக்கு பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். இது இந்த காணொலியில் அது பொருள் இல்லை. நான் மீண்டும் அடுத்ததுகளில் நான் பேசுவேன், உறுதியாக பேசுவேன். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 175 தொகுதிகளில் நிற்கக்கூடிய திமுக, மறுமலர்ச்சி திமுக 3, அது போக பார்த்தீங்க அப்படின்னா மனிதநேய மக்கள் கட்சி உதயசூரியன் சின்னத்துல 2 தொகுதியில நிற்கிறாங்க. கொங்கு நாடு மக்கள் கட்சி தேசிய கட்சி ஒரு தொகுதி 2 தொகுதியில அவங்களும் நிற்கிறாங்க. முக்குளத்தோர் புலிப்படை மனிதநேய ஜனநாயக கட்சி ஒரு தொகுதியில, எஸ்டிபிஐ, அப்புறம் தமிழர் தேசியம் கட்சி நேற்று பேசினேன் இல்லையா, அவர் நிற்கிறாங்க. இவங்க எல்லாம் உதயசூரியன் ஆக மொத்தம் 175 தொகுதியில் நிற்கிறாங்க. அங்கிட்ட அதிமுக தொகுதியில் நிற்குது. இதுல சிறப்பு என்னவென்று சொல்லுகிறதா, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய வேட்பாளர்களில் யார் யாரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தி பண்ணும்போது மிக பெருமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன அறிவிச்சிருக்கிறாங்க? எங்களிடம் இருப்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. பாருங்களேன், பட்டம் பெற்றவர்கள் 125 பேர். இதுலதான் நான் செய்தியே சொல்ல போறேன். இதுல பட்டம் பெற்றவர்கள் 125 பேர். இதுல திராவிட இயக்கத்தின் சிந்தனைகளும் சாதனைகளும் அதன் பெரிய தலைவர்களும் அவர்களுடைய கனவுகள் நிறைவேறிட்டு தான் அந்த காணொலியில நான் பதிவே செய்கிற போறேன். 125 பேர் பட்டதாரிகள். அதுல பெண்கள் 18 பேர். அந்த பட்டதாரிகளுக்காக இல்லையா, அதுல முனைவர்கள் அப்படின்னா டாக்டரேட் பட்டம் பெற்றிருப்பாங்கல்ல, பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள் 7 பேர். இதுல எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் அப்படின்னு படிக்கக்கூடிய டாக்டர்கள் இருக்காங்க இல்லையா, 15 பேர் டாக்டர்கள். இதுல இன்ஜினியர்ஸ், பொறியாளர் பட்டதாரிகள் பல்வேறு பட்டதுகள்ல, எலக்ட்ரிக்கல், மோட்டார் அண்ட் சிவில், அது மாதிரி இன்ஜினியர் லெவல்ல இருக்கிறவங்க எத்தனை பேர்னா 17 பேர். லாயர்ஸ் எத்தனை பேர்னு கேட்டீங்கன்னா 29 பேர். இதுதான் திராவிட இயக்கத்தோட சாதனை. மிந்தி நீங்க உங்க ஊர்களில் நீங்க பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களா அறிவிக்கிற பொழுது அவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரனா இருப்பாங்க, மிராசுதாரர்களாக இருப்பார்கள், பண்ணையார்களாக இருப்பார்கள், ஜமீன்தார்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் அரசியல்ல இருப்பாங்க. இதுதான் நடக்கும். இதை தாண்டி எந்த செய்தியும் நடக்காது. அவன் பெரிய பணக்காரரியா, அவர் ஹோட்டல் வச்சிருக்காருயா, புதிய விவசாயியா, அவர் தோப்புல தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற நிலைமை தாண்டி திராவிட இயக்கத்தோட சாதனைகள்ல 75 ஆண்டுகள்ல நடந்திருக்கக்கூடிய சாதனைகள்ல பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும், வீணா போன நாம் தமிழர் கட்சியில கூட வாடகைக்கு வேட்பாளர்களை பிடித்திருக்க கூட டாக்டர், லாயர், மற்றபடி இன்ஜினியர்ஸ்,
மற்றபடி மிகப்பெரிய வர்த்தகர்கள் அவர்கள் தான் இருக்கிறார்கள். இதுதான் சாதனை. ஒரு வேட்பாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டு இதுதான். இது ஒரு அரசு என்ன செய்ய வேண்டும், அரசியல் கட்சிகளின் கடமை என்ன, அவர்களுக்கு மக்களுக்கான எப்படிப்பட்ட பயன்பாட்டிற்கு உண்டான வளர்ச்சி விகிதத்தை எப்படி கொடுக்க வேண்டும்ங்கிறது இந்த தெளிவா அறிவிக்குது இந்த வேட்பாளர்களோட தேர்வு. இதுக்கு முன்னாடி எப்படியா இருந்தது, நம்ம வேட்பாளர்கள் ஒரு 10-15 வருஷம், எங்க வயசு இப்ப எனக்கு 56 வயசு ஆகுது. 56 வயசுகளில் நான் பல தேர்தல்களை பார்த்திருக்கிறேன், பல தேர்தல்களில் பல வேட்பாளர்களை பார்த்திருக்கிறேன். அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை கொஞ்சம் கௌரவமா சொல்றாரு, கௌரவமா பேசுறாரு. முந்தி மதிமுக வேட்பாளர்கள் நீங்க இருக்கக்கூடிய 6 பேர்ல 2 பேர் டாக்டர், 2 பேர் இன்ஜினியர்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. நீங்க எல்லா கட்சிகளிலுமே படித்தவர்கள் தான் வேட்பாளர்களாக இருந்தார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கிறேன் நான். இந்த தேர்தலில் மக்களின் நலம் சார்ந்த ஒரு விஷயத்தை பேசக்கூடிய நபர்களாக அவர்கள் மாற வேண்டும். ஆனா அப்படி பிராக்டிக்கல் அரசியல் அப்படி இருக்கா? இல்லை. அதுதான் உண்மை. எப்படி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடியவர்கள் நீங்க தனிப்பட்ட முறையில தேர்தல் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு தேர்தல் ஆணையம் இவ்வளவு லட்சம் தான் செலவழிக்கணும்னு ஒரு கணக்கிடுவோம். ஆனா நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கோடிகளில் செலவழிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகிறது. இது தவிர்க்க முடியாத சூழலா இருக்கு, தவிர்க்க முடியாத சூழலா இருக்கு. உங்கள் மனச்சாட்சியிடம் ஒரு நிமிஷம் கேள்வி கேளுங்க. நீங்க யாருக்காவது காசு கொடுக்காம, காசு வாங்காம ஓட்டு கேட்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கான்னு சொல்லி நீங்க பாருங்க. அப்படி நடைமுறையில இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கிடையாது. இங்கே அரசியல்வாதிகள் போல அரசியல் படுத்தப்பட்ட மக்களும் விற்பனைக்கு வந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. அதான் உங்களுக்கு உண்மையான செய்தி. இதனால் வேட்பாளர்களுக்கு பல விட்டமான இக்கட்டான சூழல்கள் உருவாகி வேட்பாளர்களும் சில பொருளாதார அடிப்படையில் தான் தேர்வு செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொருள் இருக்கா அப்படி முந்தி பார்த்தீங்கன்னா, எங்க தேர்தலில் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பூத்து கமிட்டி இருக்கும். அந்த பூத்தில் அமைச்சதுல அந்தந்த கட்சி எங்க தெரு ஓரங்களில் 4 தெருவில் அந்த முக்கில் ஒரு கூரை போட்டு, அது சார்பான பத்திரிகைகள் வாங்க போட்டு, ஒரு விரவுல டீ போட்டு, இந்த ஈக்குமார் குச்சியில கொடியை கட்டி இப்படி ஆட்டிக்கிட்டே பிரச்சாரத்துக்கு மக்கள் எல்லாம் போவாங்க. அப்படியெல்லாம் ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்றவன் தான் நானும் அரசியல்ல. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நகரங்களுக்குள்ள போஸ்டர் கூட ஒட்டக்கூடாது. அப்ப கட்சிகளின் பெயர்களை எப்படி சொல்றது? அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, சுவர் எழுத்து எழுதக்கூடாது. அப்பவும் போச்சு. ஜனநாயகம் படிப்படியாக இழந்து கொண்டு வருகிற பொழுது கட்சிகளும் தன்னுடைய வேட்பாளர்களின் தேர்வு முறைகளும் மாறிக்கொண்டு இருக்கிறது. அதையும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். நீங்க நகரத்துக்குள்ள எந்த விதமான சுவரொட்டியும் சுவர் விளம்பரம் கூட நீங்க பேச முடியாது. எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்கள் தடை செய்யப்பட்ட குறிப்புகள் நிறைய வந்துட்டதுனால தேர்வு செய்யறது யாருன்னா, அப்போ பழைய மாதிரி பண்ணையார்கள், பணக்காரர்கள், ஜமீன்தார்கள் அப்படி தேர்க்கக்கூடிய கட்டாய சூழல் இப்போ உருவாகிருச்சு அரசியல் கட்சிகளுக்கு. வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது. அப்படி ஒரு சூழலை இப்போ உருவாக்கிட்டாங்க. ஆகையினால் இதில் பாதிக்கப்படக்கூடியது என்னவென்று சொன்னால், சமத்துவம் பேசுகிற, சுதந்திரம் பேசுகிற, அடிப்படை மக்கள் பிரச்சனைக்காக சாலைகளில் நிற்கக்கூடிய அத்தனை பேருமே பாதிக்கப்படுறாங்க. இப்போ பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் கிரவுண்ட் லெவலுக்கு இறங்கி வருவாரா வெற்றி பெற்றவர்னு கேட்டா அதுவும் சந்தேகமாக இருக்கிறது. இது மக்களை நேரடியாக பாதிக்குது. பேச முடியல. கோடிகளில் செலவழித்து விட்டு அவர்களை போட்டு எங்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்கவும் வழி இல்லாமல் இருக்கிறது. நான் தான் சொல்றேன், பெரியார் சொன்னதைத்தான் நான் கோடானான்னு சொன்னேன். கட்டுப்பாடற்ற ஜனநாயகம் ஆபத்தானதுன்னு சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க, வார்த்தைகளை கரெக்டா சரி பண்ணி பாருங்க. கட்டுப்பாடற்ற ஜனநாயகம் ஆபத்தானதுன்னு சொன்னார். எப்படி வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் களத்துக்குள்ள தான் தமிழ்நாடு நிற்கிறது. இந்தியா முழுவதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி நிற்குது. வேற வழி கிடையாது. இதன் உள்ளே இருந்துதான் நாம் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற சூழலில் இன்னைக்கு நிற்கிது. இப்ப என்ன செய்யணும்னா, ஒரே நாடு ஒரே தேசம் என்கிற லெவலுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது என்றே தெரியல.
இப்ப நான் முக்கியமான ஒரு செய்திகள், மீண்டும் ஒரு முக்கியமான செய்திகள் நான் என்ன சொல்ல போறேன் என்று கேட்டால், தமிழ்நாடு ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறது. பாதுகாப்பற்ற ஒரு நிலையில இப்ப ஆயிருமோங்கிற ஒரு பயம் இருக்கிறது. இருப்பதையாவது நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி. இந்த டாக்டர், இன்ஜினியர், பொறியாளர்கள், அதாவது இன்ஜினியர்ஸையும் தாண்டி அதிலே பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள், பட்டதாரிகள் என்கின்ற வேட்பாளர்களை கட்சிகள் அரசியல்படுத்தட்டும். நாமும் நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த ஆட்சி கண்டிப்பாக தொடர வேண்டும். வேற வழியே கிடையாது. இது காலத்தின் கட்டாயம். கட்டாயம் என்பது அவசியம். ஆகவே கண்ணை மூடிக்கொண்டு இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி சார்பில் இருக்கக்கூடிய அத்துணை வேட்பாளர்களையும் நாம் ஆதரிப்பது காலத்தின் கட்டாயம் என்பதை மீண்டும் நான் சொல்லுகிறேன். ஏனெனில் இதை காணும் ஒரு 10ஓ 20ஓ 1000மோ 2000மோ அந்த நபர்கள் கூட வாக்குகளை சிதறவிட்டு விடக்கூடாது என்பதற்காகவே இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் தோழர்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்காக நாம் உழைக்க வேண்டும் என்று மீண்டும் வேண்டுதல் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.